ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஓவர் தமிழ். நான் உங்கள் புவி. வாங்க நெக்ஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. நம்ம இன்னசென்ட் ஹீரோவை பிடிச்சி ஹீரோயின் கிஸ் அடிச்சிட்டு இருக்கா. அப்படியே இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோயினுக்கு என்னவோ மெய் மறந்து கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோக்கு அவளுடைய மொபைல் மேலதான் கண்ணா இருக்கு. இப்ப ரெண்டு பேரும் கிஸ் அடிச்சு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ள வராங்க. நம்ம ஹீரோ அவளோட மொபைலை வாங்குறதுக்காக பாக்குறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க ரூமுக்கு போறாங்க. இப்போ ஹீரோவும் பின்னாடியே போறாரு. ஹீரோயின் டோர் கிட்டே நின்று என்ன சொல்றாங்க, குட் நைட் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ போயிட்டு உன் ரூம்ல தூங்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஹீரோவும் குட் நைட் சொல்றாரு. அவ கையில இருக்க போன் இருக்குல்ல, அந்த போனை எட்டி பிடிக்கிறாரு. பட் ஹீரோயின் என்ன நினைக்கிறா அப்படின்னா, நம்ம கையை தான் எட்டி பிடிக்கிறான் அப்படின்னு நினைக்கிறா. இப்படி கையை பிடிச்சதும் ஒரு முறைக்கிறா. அப்படி முறைச்சதும் அவன் கையை விட்டுறா. உடனே அவன் வந்து நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறா. நம்ம ஹீரோ வெளியில இருந்து எப்படி அந்த போனை எடுக்கிறது, எப்படி அந்த போனை அவகிட்ட இருந்து வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. எப்படியா அவன் ஃபோனை சார்ஜில் தான் போடுவான், அப்போ கண்டிப்பாக எடுத்துடணும் அப்படின்னு நின்றுட்டு இருக்காரு. அதே மாதிரி ஹீரோயின் போயிட்டு அவன் ஃபோனை சார்ஜில் போட்டு வாஷ்ரூம்க்கு போயிடுறான். இவ குளிக்க போயிருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ள போயிட்டு அவன் மொபைல் எடுத்து அதுல பேட்டர்ன் போட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. என்னென்னவோ பேட்டர்ன் போட்டு பாக்குறாரு. அவளுடைய பர்த்டே போறாரு, இவளோட பர்த்டே போறாரு, அவங்க அப்பா பர்த்டே போறாரு. எதுக்குமே அந்த போன் அஞ்சவே இல்லை. எல்லாமே ராங் பேட்டர்ன் அப்படின்னு காமிச்சிட்டு இருக்கு. ஒரு வழியா 10:31 அப்படின்ற பேட்டர்னை போட்டு ஓபன் பண்ணிடுறாரு. ஓபன் பண்ணி ஹீரோவோட அக்காவும் தம்பியும் ஒரு மெசேஜ் இவங்களுக்கு சென்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த டிவோர்ஸ் விஷயத்தை பத்தி, அந்த மெசேஜை டெலீட் பண்றாரு. டெலீட் பண்ணிட்டு எப்படியாவது இங்க இருந்து கிளம்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்புறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்ரூம்ல இருந்து குளிச்சுட்டு வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்து நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. பாவம் நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காரு. எனக்கு தூக்கம் வரல, அதனாலதான் உன்னை பாக்குறதுக்காக உன் ரூமுக்கு வந்த டார்லிங் அப்படின்னு சொல்றாரு. அவன் என்ன பண்றா, தூக்கம் வரலையா அதனாலதான் என் ரூமுக்கு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கா. அவரு ரொம்ப பயந்து போய் பேசிட்டு இருக்காரு. இல்ல உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன், நான் உன்னை பார்த்துட்டேன், உன்கிட்ட பேசிட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. பட் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, பரவாயில்ல நீ வந்து உட்காரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பரவாயில்ல நீ ரொம்ப டயர்டா இருக்கான்னு நினைக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இதை விட ரொம்ப டயர்டா இருந்திருக்கேன், அப்போல்லாம் ரொம்ப நார்மலா தான் இருந்திருக்கேன், சரி வந்து உட்காரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நீ நல்லா படுத்து தூங்கு, நாளைக்கு ரெஸ்ட் எடு, இன்னைக்கு ரெஸ்ட் எடு, நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் அவர் பயத்துல சொல்லிட்டு போறாருன்னு தெரியாம, ஐயோ எவ்வளோ கேராக என்னை ஒருத்தன் பார்த்துக்கிறான் பார்த்தீங்களா, என் ஹஸ்பண்ட் இவ்வளோ கேராக இருக்கான் பார்த்தீங்களா, நான் ரொம்ப லக்கி பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பேசிகிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே என்ன பண்ணுறாரு, போதுண்டா சாமின்னு அவருடைய ரூமுக்கு வந்து கதவை சாத்திக்கிறாரு. இப்போ அவள் ஃபோனில் இருந்த பேட்டர்னை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. 10:31 அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து அவங்க பாஸ்டில் நடந்ததை காமிக்கிறாங்க. அதுவும் 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை காமிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் மாசமா இருக்காங்க, அதாவது கன்சீவா இருக்காங்க. அப்போ டாக்டரை போய் பார்க்கும்போது அந்த டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு October 31 குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. உடனே நான் அப்பா ஆயிட்டேன்ற சந்தோஷத்துல இருக்காரு. ஹீரோயின் அப்படியே அவர் கையை ஹோல்டு பண்ணிக்கிறாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய குழந்தைக்காக முன்கூட்டியே வீடெல்லாம் கட்டி வைக்கிறாங்க, அதாவது ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. அந்த ரூம்ல அப்படியே வெளியில இருந்து நம்ம நட்சத்திரத்தை பார்த்தா எப்படி தெரியுமோ அதே மாதிரி லைட்டிங் செட் பண்ணி வீட்டுக்குள்ளேயே ஸ்டார்ஸ் எல்லாம் வர வைக்கிறாரு நம்ம ஹீரோ. அந்த ஓல்டு மெமரிஸ் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இப்ப கரண்டா அவரோட ரூம்ல இருக்க அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணி போட்டு பாக்குறாரு. இப்ப சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவோட அக்காவும் தம்பியும் என்ன பண்ணிருப்பாங்க, நம்ம ஹீரோயினை வந்து மீட் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜும் சென்ட் பண்ணிருப்பாங்க. இதனால அவளுடைய அம்மா என்ன சொல்றாங்க, எதுக்கு நீங்க போயிட்டு அவளை மீட் பண்ணீங்க, உங்களால அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும், இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் வான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா வந்து நம்ம ஹீரோக்கு கல்யாணம் ஆனப்ப என்ன நடந்தது அப்படின்னு யோசிச்சு பாக்குறாங்க. அந்த கல்யாண ஆல்பத்துக்கு போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது இப்போ ஹீரோட ஃபேமிலி எல்லாரும் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோயினோட அம்மா என்ன பண்றாங்க, அங்க இருந்து அப்படியே நகர்ந்து போயிடுறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி, அவங்க கூட எல்லாம் நிக்கிறதுக்கு இவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் இப்போ ஹீரோட அம்மா என்ன பண்றாங்க, ஹீரோயினோட அம்மா கிட்ட போய் பேசுறாங்க. நாங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான், ஆனா எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்ப அன்பா இருப்பாங்க. அதுவும் மெயினா என்னுடைய பையன் பேக்கு வந்து ரொம்பவே நல்ல பையன், உங்க பொண்ணை ரொம்ப கேரிங்கா பாத்துப்பான், அதனால நீங்க எப்பவும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவ என்ன சொல்றா அப்படின்னா, உங்க பையன் வந்து இங்க மேனேஜரா ஒர்க் பண்றான், அதனாலதான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கா நான் ஒத்துக்கிட்டேன், இல்லனா நான் இந்த சம்மந்தத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நடந்ததெல்லாம் நினைச்சு இவனோட அம்மா ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே மறுநாள் விடிஞ்சிருது. காலையில நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு டீ குடிச்சிட்டு அப்படியே வராரு. இப்போ அவங்க ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு
இவரோட எக்ஸ் லவர் என்ன சொல்லியிருப்பான், நீ ஆரஞ்சு ஜூஸ் குடியும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனால இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீ அந்த ஜூஸ் குடிக்கிறியா, அது ரொம்ப கோல்டாக இருக்குது, அதனால நான் உனக்கு டீ போட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, இப்போ என் உடம்பு ரொம்ப சரியாயிடுச்சு, நான் ஜூஸே குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. சொல்லி முடிச்சது நம்ம ஹீரோ கிட்ட எழுந்து வரா. நம்ம ஹீரோ மேலே அப்படியே கை வச்சோடனே நம்ம ஹீரோ அப்படியே மெய் மறந்து போயிடுறாரு. எதுக்காக கிட்ட வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மேலே ஒரு தூசி இருக்கு, அதை எடுக்க தான் வரா. பட் நம்ம ஹீரோ வேற ஏதோ நினைச்சு பயந்துடுறாரு. என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு இந்த ஃபீலிங்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, காலையில ஆஃபீஸ் போறதுக்காக அப்படியே குளிச்சுட்டு கிளம்பி வந்து உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் கிளம்பி அப்படியே ஸ்டெப்ஸ்ல இருந்து இறங்கி வராங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே செம்மையா சைட் அடிக்கிறாரு. சொந்த பொண்டாட்டியா சொந்த வீட்டுல இருந்து சைட் அடிச்சா ஒரே ஆளு இவரா தாங்க இருப்பாரு. வந்து என்ன சொல்றான், மீட்டிங் இருக்கு இன்னைக்கு, கண்டிப்பா ஆர்மனோட மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோ பிளாட் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நிக்கிறாரு. அவகிட்டே போய் சொல்றாரு, இன்னைக்கு என்னன்னு தெரியல, நீ ரொம்ப 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 அழகா இருக்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ரெண்டு பேரும் ஆஃபீஸ் போறதுக்காக போறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, உன்னோட சூட்டும் சூப்பரா இருக்கு, நீயும் அழகா தான் இருக்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோ மனசுல அப்படியே பட்டாம்பூச்சி பறக்குதுங்க. அப்படியே ஜாலியா ஆஃபீஸ் போயிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. இப்போ அவனோட அசிஸ்டன்ட் வந்து என்ன கேட்குறாரு, என்ன சார் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல, உங்களை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்றான். இப்போ ஹீரோ என்ன பண்றாரு, அப்படியே ஹீரோயினை போய் ஒளிஞ்சிருந்து பாக்குறாரு. பார்த்துக்கிட்டே, இவ்வளோ அழகா ஒரு பொண்டாட்டி இருந்தா நான் எப்படிட்டா ஹாப்பியா இல்லாம இருப்பேன், அவளை பார்த்து பார்த்து தினம் நான் ஹாப்பி ஆயிடுவேன். இப்போ அவன் மட்டும் என்ன திரும்பி பார்த்துட்டானா நான் தான் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 4 அப்படின்னு எண்ணிட்டு இருக்காரு. ஒரு 3 எண்ணும் போது அவன் மீட்டிங்கா கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடறா. செம்ம பல்பு வாங்கிறாரு நம்ம ஹீரோ. இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபீலிங்ஸ் வந்திருக்கும். என்ன அப்படின்னா, அவங்க லவ் பண்றவங்கள பார்க்கும்போது அப்படியே ஸ்லோமோல நடந்து வர மாதிரியே இருக்கும். அதே மாதிரி தான் இங்க ஹீரோயின் திட்டுறது கூட ஸ்லோமோவா நம்ம ஹீரோக்கு தெரியுது. இப்போ அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அந்த கண்ணாடியில அவருடைய முகத்தை பார்த்து அவரே பயந்துடுறாரு. இப்போ ஹீரோ என்ன பண்றாரு, நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. கால் வந்து அவங்க எக்ஸலேட்டர்ல ஏறி வர்றதுனால எடுக்க மாட்டாங்க. உடனே அந்த காலை கட் பண்ணிடுறாரு. ஏறி வரும்போது நம்ம ஹீரோயின் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, வேகமா கத்துறாரு. இப்படி கத்துறது வந்து ஆபீஸ்ல இருந்து எல்லாருமே நம்ம ஹீரோயினை தான் பாக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அவமானமா போயிடுது. யாரா இது கத்துறது அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, குடுகுடுன்னு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு லூசு ஃப்ரெண்டு இருப்பான். அவங்கிட்ட போயிட்டு ஏதாவது ஐடியா கொடுடா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அதாவது ஏதாவது ஐடியா கொடுனா அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா கேட்டுட்டு இருப்பான். பட் அவன் என்ன சொல்லுவான், நீ போயிட்டு ஷூ வாங்கிட்டு போய் கொடு அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஷூ வாங்கிட்டு வந்து நிக்கிறாரு. இப்போ ஹீரோயின் என்ன கேட்குறா, என்ன 50% ஆஃபர்ல போட்டிருந்தாங்களா, அதனால வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த ஷூ வந்து ரொம்ப ரேரான கலெக்ஷன், அதனால உனக்காக நான் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவன் என்ன சொல்றா, சரி ஓகே இந்த ஷூவை இங்க வச்சுட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்றா. இவர் ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம ஹீரோயினும் அந்த ஷூவை போட்டுட்டு ஆஃபீஸ்க்கு வராங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அவர் கூட இருக்கவங்க கிட்டலாம் சொல்லிட்டு இருக்காரு, இப்போ பாரு ஹீரோயின் எவ்வளோ அழகா இருக்கா பாரு, அந்த ஷூல அவளை பார்க்கறதுக்கு அப்படியே தேவதை மாதிரி இருக்கா அப்படின்றாரு. இப்போ கூட இருந்தாலும் அவன் என்ன சொல்றான், என்னையா நீ ஆஃபீஸ்க்கு போய் நம்ம ஹில்ஸுக்கு போடுற ஷூவை போட்டு வந்திருக்கான், இது போய் நல்லா இருக்குன்னு சொல்றியே அப்படின்னு கேட்குறான். இப்போ ஹீரோயினா அந்த ஆஃபீஸில் ஒருத்தவனை மீட் பண்ணுறான். அவன் என்ன பண்ணுறான், அவனை தொட்டு தொட்டு பேசுகிறான், அவன் தலையெல்லாம் கை வச்சு பேசுகிறான். இப்போ நம்ம ஹீரோக்கு செம கடுப்பாயிருது. பக்கத்தில் இருந்தவன் என்னையா உன் ஆளை போயிட்டு, அதாவது உன் பொண்டாட்டியை போயிட்டு வேற அவனும் தொட்டு பேசுகிறானே. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு, அவளுக்கு அதெல்லாம் பிடிக்காது, அவன் மேலே கை வச்சாலே அவன் செம கோவப்படுவா, இப்போ பார்த்துட்டே எப்படி கோவப்படுவான்னு அப்படின்னு சொல்றாரு. பட் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கா, அவன்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ செம்ம கடுப்பாய் அவர் ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்து ஹீரோயினும் அவனோட எக்ஸ் லவர் இருக்கான்ல, அந்த டோங்கரி மண்டையும் அவனும் இவனும் சேர்ந்து CEO மீட் பண்றதுக்காக போயிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட ஷூவை பார்த்துட்டு என்ன கேட்குறான், என்ன இது ஷூ இந்த மாதிரி போட்டிருக்கியே அப்படின்னு கேட்குறான். இப்போ அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இது என்னோட ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த ஷூ, அதனால ஆசாசியா வாங்கி கொடுத்தாரு, இதை தான் நான் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, CEO மீட் பண்ண போறோம், இந்த மாதிரி ஒரு ஷூவை போட்டு வந்தனா பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்லணும், என் புருஷன் வாங்கி கொடுத்தது நான் போட்டுக்கிறேன், உனக்கு என்னையா அப்படின்னு கேட்கணும்ல. ஆனா இவன் என்ன சொல்றான், எனக்கு இந்த ஷூ போட்டுக்க கம்ஃபர்டபுளா இல்ல, இருந்தாலும் வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்ததுனால நான் போட்டிருக்கேன், வேற எந்த ரீசனுமே இல்லை அப்படின்னு சொல்றான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு ஹார்மனை மீட் பண்றதுக்கு போறாங்க, அதாவது CEO மீட் பண்ண போறாங்க. இப்போ ஹீரோயினும் இவனும் போயிட்டு அந்த ஹார்மனை மீட் பண்றாங்க. அவங்க 3 பேரும் அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டு அந்த பெட்டர் டீல பேசி முடிக்கிறாங்க. பேசி முடிச்சுட்டு இப்போ இவனும் அங்கிருந்து கிளம்பி வராங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையில் கையேந்தி பவன் மாதிரி இருக்க தள்ளுவண்டி கடையில போயிட்டு கேக் வாங்குறாரு. அவனோட ஃப்ரெண்டு என்ன கேட்குறான், ஏய் லூசு, உன்னோடைய ஆளு பெரிய பணக்காரியா, அவளுக்கு போயிட்டு இதை வாங்கிட்டு போய் கொடுத்தா அவள் சாப்பிடுவாளா அப்படின்னு சொல்கிறான்.
எனக்கு அவளை பத்தி தெரியாதா, நான் வாங்கிட்டு போய் கொடுத்தா அவ என்ன வேணா சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கி அதை அவன் பாக்கெட்ல வச்சுக்கிறான். வச்சிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னு குடுகுன்னு ஓடி வந்து அவன் ஃப்ரெண்டு பாக்குறான். என்ன மெசேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீக்கிரமா வீட்டுக்கு வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இப்படி வந்ததும் நம்ம ஹீரோ அப்படியே ஓடி வந்து இந்த உனக்கு பேனட் கேக் அப்படின்னு சொல்லிட்டு கேக் எடுத்து கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயினும் அதை பிரிச்சு அதுல இருந்து ஒன்னு எடுத்து வாயில போட்டு சாப்பிடுறாங்க. எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும் போது பரவாயில்ல, சூப்பரா தான் இருக்கு அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, ஏதோ குட் நியூஸ்ன்னு சொன்னியே, என்ன குட் நியூஸ்ன்னு சொல்லு அப்படின்னு கேட்கும் போது இங்க ஒரு லெட்டர் இருக்கு பாரு, இதை எடுத்து ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்றா. இதுவா, சரி ஓபன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதை எடுத்து ஓபன் பண்றான். ரொம்ப எக்ஸைட்டிங்கா சரி ஓபன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்கா அதை ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூரோப்பியால இருந்து ஒரு கேன்சர் சென்டர்ல இருந்து தான் அந்த லெட்டர் வந்திருக்கு, அதாவது அந்த ஃபைல் வந்திருக்கு. என்ன இருக்கு அதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு இருக்க பிரெயின் டூமர் இருக்குல்ல, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. 50% டேப்லெட் சாப்பிட்டோம், 50% ஆபரேஷன் மூலமும் இதை ஈஸியா கியூர் பண்ணி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றா. நீ உண்மையாவா சொல்ற அப்படின்னு கேட்கும் போது, ஆமா, நீயும் என் பக்கம் தான் இருக்கா, அந்த கடவுளும் என் பக்கம் தான் இருக்காங்க, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கண்டிப்பா என் உடம்பு குணமாயிரும். இப்ப ஹீரோ அவகிட்ட நடிச்சுட்டு வெளியில வந்து ஓடி கத்திட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் 2 மாசம் தான் உயிரோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால மட்டும் எப்படியாவது 2 மாசம் அவ கூட தாக்கி பிடிச்சிட்டு இந்த லைஃபை கண்டினியூ பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. பட் இப்போ ஹீரோயினுக்கு இருக்க நோயை எப்படியாவது குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை பார்த்த உடனே அவரு ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு, ரொம்பவே கடுப்பாயிடுறாரு. இப்போ மட்டும் அவனுக்கு குணமாயிடுச்சுன்னா என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாரு. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தோட மீட்டிங் போட்டு வச்சு நம்ம ஹீரோவை வச்சு கிழிப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு நீ ஏன் லேட்டா வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வச்சு செய்ன்னு செய்வா. இன்னொரு பக்கம் அவங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் சமைச்சு போட்டு சாகணும். இதெல்லாம் நினைச்சு பார்த்து ஹீரோ அப்படியே பயந்துடுறாரு. இப்போ ஹீரோக்கு தூக்கம் கூட வர மாட்டேதுங்க. அவர் ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டுட்டு தான் தூங்க ட்ரை பண்றாரு. இப்போ ஹீரோ நினைச்சு பாக்குறாரு, நேரா எடுத்துட்டு போய் டிவோர்ஸ் பேப்பரை ஹீரோயின் கையில கொடுத்த உடனே ஹீரோயின் என்ன பண்றா, அவளுடைய டிராவ்ல இருந்து ஒரு கன் எடுத்து நம்ம ஹீரோவோட நெத்திலே வச்சு சுடுறா. டிவோர்ஸ் பேப்பரை கொடுத்தா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நினைச்சு பாக்குறாரு. இப்போ ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் என்ன பண்றாங்க, டென்னிஸ் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல அந்த பொண்ணு இருப்பாள்ல, எப்பயுமே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாளே, அவ வரா. வந்ததவங்களோட அம்மா என்ன பண்றாங்க, ஹாங் உள்ள இருக்கா, நான் போயிட்டு அவளை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப ரூடா நடந்துக்கிறா, அவனை தொட்டு பேசுறான், அவனுக்கு சுத்தமா பிடிக்கவே மாட்டுது. நாளைக்கு என்னோட பர்த்டே இருக்கு, நாளைக்கு நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. இப்போ இவளோட எக்ஸ்லாம் இருக்கால, அவன் இந்த வீட்டுக்கே வரான். வீட்டுக்கே வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துல வராரு. வந்து அவளை ஒரு மாதிரியா பார்த்துட்டே இருக்காரு. ரொம்பவே பொசசிவ் தலைக்கு ஏறுது. சரிவா, நீ வந்து இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றா. ஒரு பேச்சுக்கு தான் சொல்லுவா. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, ஓகே நானும் இந்த மீட்டிங்ல ஜாயின் பண்ணிக்கிறேன், நானும் இந்த டீம்ல ஒரு ஆளா மாறிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவன் என்ன சொல்றான், இது சிஇஓவும் டீம் ஹெட்டும் மட்டும் தான் பேசக்கூடிய மீட்டிங், இதுல வந்து எக்ஸ்ட்ரா யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, நான் போறேன், நீங்க பேசுங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னுடைய ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் வந்தேன், வேற எதுக்காகவும் நான் வரல அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஹீரோயின் என்ன கேட்குறா, எதுக்கு நீ காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம இருக்கா, எம்டி ஸ்டொமக்கோட தானே இருக்கா, சரி ஓகே நான் போய் உனக்கு காஃபி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு காஃபி போட்டு வர்றதுக்காக போறா. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, என்னோட ஒய்ஃப் ரொம்ப கேரிங்கான ஒரு பர்சன், பாத்தியா எனக்கு எப்படி காஃபிலாம் போட்டு கொடுக்குறா அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா கல்யாணம் பண்ணதுலேருந்து என்ன அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு இவங்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அவன் என்ன கேட்குறான், அப்படிலாம் எதுவும் சொல்லலையே, உன்னை பிடிக்காது அப்படின்னு தானே என்கிட்ட சொன்னான் அப்படின்னு கேட்குறான். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயின் காஃபி போடுற இடத்துக்கே போறாரு. உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடியலலாம் கை வைக்கிறான், அவன் மேலெல்லாம் கை வைக்கிறான், அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு. இதுவே அவன் உன்னை லாஸ்டா டச் பண்ணதான் இருக்கணும், இதுக்கப்புறம் அவன் உன்னை எப்பயுமே தொட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொல்றான். என்ன பேசிட்டு இருக்க நீ, இதெல்லாம் ஒரு விஷயம்னு இதை வந்து சொல்லிட்டு இருக்கியே, அவன் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா தான் என் மேல கையை வச்சு பேசியிருப்பான், வேற எதுவும் கிடையாது அப்படின்ட்டு சொல்றான். நீ எதை சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, இன்னைக்கு மதியம் ஆஃபீஸ்ல அவன் முடிய சரி பண்ணானே அதுதான் சொல்றேன், உனக்கு நான் இருக்கேன், அவன் முடிய நான் சரி பண்ணுவேன், நான் என்ன வேணா பண்ணலாம், அவன் யாரும் அவன் வந்து உன்னை டச் பண்ணி பேசலாமா அப்படின்னு சொல்றான். இப்போ நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாம அப்படியே அங்கிருந்து போயிடுறா. ஆனா நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயின் மேல பொசசிவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியுது. நம்ம ஹீரோ கிட்ட எதுவுமே சொல்லாம நம்ம ஹீரோக்கு பின்னாடி போயிட்டு அப்படியே சிரிக்கிறா. எதுவுமே சொல்லாம போனா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில போய் விண்டோல இருந்து இவங்க பேசிட்டு இருக்கிறதா பாத்துட்டு இருக்கான். எப்படி சிரிக்கிறான் பாரு, அடுத்தவன் பொண்டாடி கிடைச்சா போதும் நல்லா சிரிச்சு பேசுவானுங்க இவனுங்க. இப்படி ஒரு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவன் என்ன பண்றான், அந்த விண்டோ அப்படியே க்ளோஸ் பண்ணி விடுறான்.
நம்ம ஹீரோவும் அப்படியே அதை பார்க்க ட்ரை பண்றாரு. இப்போ அந்த ரூமை சுத்தி சுத்தி வந்து எல்லா சைட்லயும் ஏதாவது கேக்குமா, என்ன பேசிட்டு இருக்காங்க கேக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் என்ன பேசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கியூரியாசிட்டி அவனுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்போ உள்ள ஏதோ சத்தம் கேட்டு உடனே நம்ம ஹீரோ உள்ள போயிட்டு என்ன அப்படின்னு கேக்குறான். ஒன்றும் இல்லையே, எதுக்கு நீ உள்ளே வந்தா, நாங்கள் ஜஸ்ட் சும்மா பேசிகிட்டு இருக்கோம், வேற எதுவும் இல்லைன்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோயினோட தம்பி அந்த இடத்துக்கு வரான். வந்து இந்த எக்ஸ் லவர் இருக்கால இவங்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். நான் ரொம்ப நாளாக உன்னை மீட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், உன்னை பற்றி எல்லாமே கேள்விப்பட்டா, இப்போ எல்லாமே சூப்பராக போயிட்டு இருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த கதவு கிட்டே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அவளுடைய தம்பி என்ன கேட்குறான், எதுக்கு நீ இங்கே நின்றுட்டு இருக்கா, நீ போய் சாப்பிட்டு படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு அந்த கதவை சாத்திட்டு இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு வேற வழியா இல்லைல்ல, அவர் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. என் பொண்டாட்டிக்கிட்ட என்னோட வீட்டில் உட்காந்து ரூம்ல உட்காந்து அவன் பேசுறான், பட் நான் வெளியில நின்று வேடிக்கை பார்க்குறேன், இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்றான். இதுக்கு அவன் ஃப்ரெண்டு என்ன கேட்கறானா, நீ என்னதான் மைண்ட் செட்ல இருக்க, உன் பொண்டாட்டிக்கிட்ட டிவோர்ஸ் வாங்கணும்னு சொல்ற, அப்புறம் அவன் எவன் கிட்ட பேசினா உனக்கு என்ன, நீ எதுக்கு பொசசிவ் ஆகுற அப்படின்னு கேட்கறான். அதுக்காக என் பொண்டாட்டி யாரு கூட வேணா பேச விட்டுறவா அப்படின்னு கேட்கறான். இல்ல, நீயும் அவளும் இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, உன் மனசுல இன்னும் லவ் இருக்கு, அதனாலதான் நீ இப்படிலாம் பேசுற அப்படின்னும் போது, அதெல்லாம் ஒரு ரீசன் கிடையாது, எனக்கு அவனை பிடிக்கல, அதுதான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே விடுடா, எது நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்றான். இப்ப ஹீரோயினோட எக்ஸ் லவர் இருக்கான்ல, அவன் என்ன பண்றான், நம்ம ஹீரோயினோட தம்பியை கூட்டு போயிட்டு ஒரு பெரிய லேண்டை காமிச்சிட்டு இருக்கான். இந்த லேண்டை தான் நம்ம பேசி வச்சிருக்கோம், இந்த லேண்டை தான் நம்ம வாங்குறதுக்கு பேசியிருக்கோம், இதுல தான் நம்ம பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றான். அவ்வளோ பெரிய லேண்டை பார்த்ததும் அவனுக்கு என்ன சொல்லணும்னே தெரியல, அவன் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறான். இப்போ சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட ஒரு சூனியாக்காரி மாதிரி ஒருத்தி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா, இந்த எக்ஸ் லவர் இருக்கான்ல அவனோட போட்டோவெல்லாம் காமிச்சிட்டு இருக்கா. இவன் தான் நம்ம பொண்ணுக்கு ரொம்ப கரெக்டான ஜோடியா இருப்பான் அப்படின்னு சொல்றா. அவன் பெரிய பெரிய ஆளுங்க கூட எல்லாம் போட்டோ எடுத்திருப்பான்ல, அதெல்லாம் பார்த்து அவன் அப்படியே இம்ப்ரெஸ் ஆகி போயிடுறா. இப்பெல்லாம் நம்ம ஹேங்கும் இவனும் ரொம்ப க்ளோஸாக தான் இருக்காங்க, அதனால இவங்களுக்கு சீக்கிரமாக மேரேஜ் பண்ணி வைக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் டிவோர்ஸ் வாங்கணும், இப்போ இருக்க மேரேஜ்லேருந்து டிவோர்ஸ் வாங்கி முடிச்சாதான் இந்த கல்யாணத்தை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இந்த ஊருக்கு 3 பேர் இந்த மாதிரி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஊரே விளங்கிருங்க. இவங்க 3 பேர் 5 நிமிஷம் சேர்ந்து உட்காந்து பேசுறதுக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் பிரிச்சிருவாங்க போல இருக்கு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நம்ம பொண்ணு அவனோட சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்புறா. இவ நல்லா மாமா வேலை பாக்குறான்னு மட்டும் தெரியுது. இந்த ஆன்டி நேரா போயிட்டு அவனோட எக்ஸ் லவர் இருக்கால ஹேங்ஷு, அவன்கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் சொல்றா. நான் ஹேங்கோட அம்மா கிட்ட பேசிட்டேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் அவனுக்கு உனக்கும் கல்யாணம் தான் சொல்லிட்டு அப்படியே 3 பேரும் ஜாலியா அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே வீட்டுக்கு வரா. இப்போ அவன் அம்மா அங்க உட்காந்துருக்கா. உனக்கும் யங்ஷுக்கும் என்ன தொடர்பு இருக்கு, இப்பெல்லாம் நீ அவங்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்காமே எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு கேக்குறா. இப்படி உங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ வராரு. இப்படி அவங்க அம்மா கோவப்பட்டு கத்திக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே தலைக்கு மேல மயக்கம் வந்து அப்படியே மயங்கி கீழே விழுறா. இப்ப நம்ம ஹீரோ வந்து அப்படியே கைக்குள்ள அவளை பிடிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, அவளுக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு காலையில இருந்தே அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் அவளால பேச முடியல, இப்ப அவ ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க அம்மா என்ன பண்றா, நான் உன்கிட்ட பேசல, என் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கோவமா சொல்றா. கோவமா சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே கோவமா நடந்து போயிடுறா. நம்ம ஹீரோவும் அவங்க கிட்ட சாரி அப்படின்னு சொல்றாரு. அப்படியே நம்ம ஹீரோயினா கை தாங்களா கூட்டு வந்து பெட்ல படுக்க வச்சு அவளுக்கு டேப்லெட் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு எதுக்கு உன் வீட்டுல இருக்க எல்லாரும் இந்த மாதிரி இருக்காங்க, புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு வீடுனா இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் நஞ்சம் சண்டை இருக்கதான் செய்யும் அப்படின்னு சொல்றா. என்னுடைய அம்மா அப்பா ஏற்கனவே ஒரு குழந்தைய இழந்துட்டாங்க, நானும் எங்க அப்பா அம்மாக்கு ஒரு நல்ல பொண்ணா இருந்ததே இல்ல, மேபி அதனால கூட என்கிட்ட இவங்க இப்படி நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்றா. சரி ஓகே நீ இப்ப போ, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றா. பட் நம்ம ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாரு. இப்போ இவங்க 3 பேரும் எப்படி நம்ம ஹீரோயினை ஏமாத்தலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இவங்க ஸ்டாக் மார்க்கெட் பிசினஸ் இருக்குல்ல, அந்த பிசினஸ லாஸ் பண்ணிட்டு அந்த பிசினஸ்ல நம்ம பெரிய ஆளா வந்தோம்னா வேற லெவல்ல லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த யங்ஷூ இருக்கால, அவனுக்கு என்ன ஆசை அப்படின்னு பாத்தீங்கன்னா குயின் அப்படின்னு போட்டுட்டு நம்மளோட ஹீரோயினோட பெரிய ஃபேக்டரி இருக்கும், அதாவது பெரிய கம்பெனி இருக்கும், அந்த கம்பெனியை என்னோட பேர்ல கொண்டு வரணும் அப்படின்றான். இப்போ ஹீரோயினோட அப்பா என்ன பண்றாரு, ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. அந்த மீட்டிங்ல எல்லா மேனேஜரும் என்ன பண்றாங்க, சரியான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ண மாட்டாங்க. உடனே ஒரு சம கோவப்பட்டு எல்லாரும் வந்து ப்ராப்பரான டாக்குமெண்ட் எடுத்துட்டு வாங்க, அது வரைக்கும் நான் ரிவ்யூ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எல்லாரும் ஏந்து போயிடுறாங்க. இவர் வந்து இவரோட லஞ்ச் சாப்பிட்றதுக்காக வராரு. இப்ப அங்க வந்து ஒருத்தவன் அவன் காலில் வந்து அழுதுட்டு இருக்கான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அவனுடைய பையன் தான். அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண தப்புக்கு என்னை இன்னும் தண்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். நீ திரும்ப இங்க வராத, நான் உன்னை எப்பவுமே மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை அங்கவே உதறி விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறான்.
இவன் நேரம் அவனுடைய வீட்டுக்கு தான் போகிறான். வீட்டுக்கு போனால் அவனோட ஒய்ஃப் அவனுக்கு அவங்க அம்மா சமைச்சு வச்சிருக்க மாதிரியே சமைச்சு வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவன் போன உடனே அந்த சாப்பாடை கொடுக்குறான். இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, என் அம்மாவும் இதே மாதிரி தான் நான் வருவேன் சாப்பாடு செஞ்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதே மாதிரியே நீயும் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்டுட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கான். இப்போ ஹீரோயினோட அந்த கடை இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ஒருத்தன் என்ன பண்ணுறான், பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அவன் எனக்கு இந்த பொருளை ரீஃபண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஸ்டாஃப் கிட்ட கேட்குறான். பட் அவங்க பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. உடனே அவன் என்ன பண்ணுறான், அங்கே இருக்க பொருளை எடுத்து கீழே போட்டு உடைக்கிறான். இப்படி உடைச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வரா. அந்த பொண்ணை அடிக்கிறதுக்கு போகிறான். இப்போ நம்ம ஹீரோயின் தான் தடுக்கிறான். இப்போ அந்த பையன் என்ன சொல்கிறான், நீ யார் என்னை வந்து தடுக்கிறதுக்கு, போயிட்டு இந்த கடையோட சிஇஓ வர சொல்லு அப்படின்னு சொல்கிறான். இந்த சிஇஓ இங்கே தான் சார் இருக்காங்க, அந்த சிஇஓவே நான் தான் சார் அப்படின்னு சொல்கிறான். உங்கள் ஸ்டாஃப் இருக்காங்கல்ல, அவங்க எனக்கு சரியான முறையில் பதில் சொல்லலை, அதனால தான் நான் எல்லாத்தையும் உடைச்சேன் அப்படின்றான். இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறா, நீ வந்து கஸ்டமர்கிட்ட மட்டும்தான் பேசணும், இந்த மாதிரி கிரிமினல் கிட்டலாம் நீ பேசக்கூடாது, போலீஸ் தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறான். என்னோட ஹஸ்பண்டே ஒரு லாயர் தான், என்னோட ஹஸ்பண்ட் வச்சு நான் இந்த கேஸை டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறா, போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்குறா. இவங்க 2 பேரும் வந்து இங்கே அராஜகம் பண்ணியிருப்பாங்கல்ல, இதை எல்லாத்தையுமே அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே வீடியோ எடுத்திருக்காங்க. இப்போ ஹீரோவோட அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு கடையில் உட்காந்து ஓட்டிகிட்டு இருக்காரு. பக்கத்தில் இருக்க கடையில் போய் பார்த்தா அங்கே ஏகப்பட்ட கும்பல் குவிஞ்சிட்டு இருக்கு. எப்படிடா இந்த கடையில் மட்டும் இவ்வளோ கும்பல், அது இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, நம்ம கடைக்கு ஒருத்தம் கூட வரலையே அப்படின்னு கேட்கும் போது, அந்த கடையில் பாட்டுலாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்கப்பா, அதனால தான் நிறையா பேர் வராங்க. எல்லா பொண்ணுங்களும் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து விளையாடிட்டு இருக்காளுங்களா, ஃபோட்டோ எடு எல்லாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது இவனோட பையனே அங்கே தான் இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோவோட தம்பியே அங்கே தான் இருக்கான். நம்ம சொந்த கடையை விட்டுட்டு வேற ஒரு கடையில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இதை பார்த்ததான் அவங்க அப்பா அவனை வீட்டுக்கு கூட்டு வந்து வச்சு செம்மையா வான் பண்ணுறாரு. அவன் அக்காவும் ஒரு செம்மையா அடிக்கிறான். அவனா ஏன்டா அப்படி பண்ணா, நம்மள்ட்ட இவ்வளோ பெரிய கடை இருக்கு, நீ அங்கே போய் இப்படி பண்ணலாமா, நீ ஏன் அங்கே போனால் நமக்கு அசிங்கம் தானே, சரிப்பா இதுக்கப்புறம் அவன் அங்கே போக மாட்டான், நம்ம கடையை தான் பார்ப்பான் அப்படின்னு சொல்கிறான். செம்ம தலைவலியாக இருக்கு, சிகரெட் வேணும் அப்படின்னு கேட்குறான். அவன் பொண்ணு இருக்கால, அவன் என்ன பண்ணுறான், அவன் பாக்கெட்லேருந்து சிகரெட் எடுத்து கொடுக்குறா. இப்போதான் அவங்க அப்பா யோசிக்கிறான், அவன் என்னன்னா அந்த கடையில் போய் சாப்பிட்டுட்டு இருக்கான், இவன் என்னன்னா சிகரெட் எடுத்து கொடுக்குறா, நம்ம குடும்பம் எதை நோக்கி தான் போயிட்டு இருக்குன்னே தெரியலையே. அவங்க அக்கா போயிட்டு இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு கடையில் உட்காந்துருக்கா. கஸ்டமர்ஸ் 2-3 பேர் வராங்க. நாங்கள் உள்ளே வரலாமான்னு கேட்குறாங்க. பட் அவங்ககிட்ட அந்த நாயெல்லாம் கத்தாது, அந்த மாதிரி கத்தி அமுச்சு வச்சிடறான். இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும் போது வெளியில் சல்லுன்னு கார் வர்ற மாதிரி இருக்குது. இந்த கார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான். ஒரு 10-15 கார் வந்து நிற்கிது. அதில் நடுவில் இருக்க காரில் நம்ம ஹீரோயின் அழகாக இறங்கி அந்த பில்டிங்குள்ளே வரா. அங்கே இருக்க மக்கள்லாம் அவளை பார்த்து அப்படியே வியந்து போகிறாங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக ஒரு பொண்ணு அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஏன் வந்திருப்பா அப்படின்னா, நம்ம ஹீரோவோட அக்காவும் தம்பியும் போயிட்டு எங்கள் அப்பாவுக்கு பர்த்டேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதனால் ஸ்பெஷலாக விசிட் கொடுக்கறதுக்கு தான் அங்கே வந்திருப்பா. போன டைமே நான் அவங்க பர்த்டேக்கு வந்து இங்கே விஷ் பண்ணலை, ஆனால் இந்த டைம் கண்டிப்பாக அவங்க பர்த்டேக்கு நான் வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இவனுடைய அக்காக்கும் தம்பிக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. நான் ஒரே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் தான் பண்ணேன், அதை பார்த்துட்டு அவள் வந்துட்டா அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அங்கே இருக்க எல்லாருக்குமே நம்ம ஹீரோயின் கிஃப்ட் கொடுக்குறா. அப்படியே அங்கே செம பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி எல்லாரும் அந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு அம்மாவுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா போயிட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி கால் பண்ணும்போது ஹீரோ ரொம்ப பிஸியாக இருக்காரு, எடுக்க மாட்டுறாரு. இப்போ வந்து ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, ஏய் ஹேங் எங்கே தான் இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. அந்த மெசேஜை பார்த்த உடனே நம்ம ஹீரோ கால் பண்ணுறாருங்க. இப்போ தான் சொல்கிறாங்க ஹேங் எங்கே இருக்கா, அதாவது அப்பாவோடைய பர்த்டேக்காக இங்கே வந்திருக்காடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அவன் அங்கே இருக்காளா, எப்படி இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ துண்டா காணாம் துணியா காணான்னு ஒரு ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு இங்கே ஓடி வராரு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோவோட ரூமில் போயிட்டு எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒன்றா ஜாலியாக இருந்த ரூம் அது. அதை பார்த்து அப்படியே வியந்து போகிறான். நம்ம ஹீரோவோட ஃபோட்டோஸ், அவர் வச்சிருந்த திங்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறான். இப்போ அந்த ட்ரா திறந்து பார்க்கும்போது அந்த ட்ராவில் ஒரு ரெக்கார்டர் இருக்குது. அதாவது ஒரு சின்ன ரெக்கார்டரும் ஒரு ஹெட்செட் இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து வெளியில் உட்காந்து அந்த ரெக்கார்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதில் ஒரு செம்மையான கொரியன் சாங் ஓடுது. அதை அப்படியே கேட்டு ரசிச்சுட்டே இருக்கா. அந்த இடத்துக்கும் அந்த பாட்டுக்கும் செம்மையாக ஆப்ட் ஆகுது. இப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு குட்டி பையன் வரான். வந்து நீ யார் இங்கே வந்து உட்காந்துருக்கிய அப்படின்னு கேட்குறான். ஹாய் தம்பி, நானும் இந்த வீடு தாண்டா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து இல்லையே எனக்கு தெரியும், நீ இந்த வீட்டில் இருக்க ஆள் கிடையாது, இந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் எனக்கு ஆல்ரெடி தெரியும், நானும் இந்த வீடு தான், ரொம்ப நாளாக நான் இங்கே வராமல் இருக்கேன், அதனால தான் என்ன உனக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்றா. ஆனால் அந்த பையன் நம்பவே மாட்றான், டவுட்டோட பார்த்துட்டு இருக்கான். ஏய் நம்பியா, நான் இந்த வீட்டில் ஒரு ஆள் தான், நம்பு அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்போ ஓகே, நீ இந்த வீட்டில் ஒரு ஆளுன்னு நான் நம்புகிறேன். அப்போ நான் இந்த வீட்டில் இருக்க நாயோட பேர் என்ன சொல்லு பார்ப்போம்
அவளையும் பண்ண ட்ரிக் தெரியாம அந்த நாய்க்கு என்னன்னோ பேர் சொல்லிட்டு இருக்கா. இப்போ அந்த பையன் என்ன சொல்றான், இந்த வீட்டில் நாயே இல்லை தெரியுமா, நான் சும்மா கேட்டேன், நீ அப்படியே நாய்க்கு பேர் சொல்ற. அட பாவி, என்னை இப்படி ஏமாத்துறியே, நான் யார் தெரியுமா, நான் தான் பேக்குவோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்றா. ஓ நீங்க தானா அது, நீங்க தான் அந்த பில்டிங்கே ஓனர் இல்ல, உங்களை பத்தி எங்க வீட்டுல நிறைய சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு வணக்கம் சொல்றான். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா, உங்க கார்ல என்ன ஒரு ரைடு கூட்டு போறீங்களா, ஏன்னா அந்த மாதிரி கார்லாம் நான் பார்த்ததே இல்லை, பார்க்கறதுக்கே வேற லெவல்ல இருக்கு அப்படின்ட்டு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறான். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறான், நீ இந்த மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டனால நான் கூட்டு போக மாட்டேன், நீ நார்மலாக கேட்டு நான் கூட்டு போகிறேன் அப்படின்றா. உடனே அவனை அந்த காரில் ஏற்றி அந்த டிரைவர்கிட்ட இவனை ஒரு ரவுண்டு கூட்டு போயிட்டு வா, அப்படியே இந்த வில்லேஜே இவனுக்கு சுற்றி காட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த கார் அப்படியே எடுத்துட்டு அவன் போயிடுறான். இப்போ ஹீரோயின் திரும்பி வீட்டுக்குள்ளே வர்றதுக்காக வருவா. இப்போ அவள் கையில் வச்சுருந்தா ஹெட்செட் கீழே விழுந்ததும் அவள் கீழே குனிஞ்சு அந்த ஹெட்செட்டை எடுக்க ட்ரை பண்ணுறான். இப்போ அவளுக்கு ஒரு இல்யூஷன் அடிக்கடிக்க வந்துட்டு போகும்ல, அந்த இல்யூஷன் வருது. இப்போ ஹீரோயின் அழகா டிப்டாப்பான ட்ரெஸ்ல இருக்கா, பட் கீழே குனிஞ்சா ஒரு கந்த துணியை போட்டுட்டு இருக்கா, அந்த மாதிரி ஒரு இல்யூஷன் வருது. அந்த அழுக்கான துணியோட நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா அவ்வளோ பெரிய ரோட்ல அந்த காட்டுல நிக்கிறா. அந்த இல்யூஷன்ல இருந்து அவளால வெளியில வர முடியல. இவ்வளோ பெரிய இடத்துல தனியா நின்னோடனே நம்ம ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே பயந்துகிட்டு கீழே உட்காந்துடுறா. நம்ம ஹீரோ வேக வேகமா கிளம்பி இங்க வந்தா எல்லாரும் ஜாலியா பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க, வெளியில எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அவங்க அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து செம்மையா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாடாடே, இந்த சேர் உன் பொண்டாட்டி தாண்டா எனக்கு வாங்கி கொடுத்தா, இது வேற லெவல்ல இருக்கு, சூப்பரா இருக்குடா, தேங்க்ஸ் எல்லாத்துக்கும் உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும், அதனால வா உடனே நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாரும் சேர்ந்து செல்ஃபியாக எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இவனோட அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. இங்கே பாடுறா, நம்ம குடும்பமே இவ்வளோ சந்தோஷமா இருக்கு, அதனால நீ அவளை டிவோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ சரி எங்க அவ அப்படின்னு கேட்கும் போது அவ இங்க இல்ல, நீ அவளுக்கு ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அவளை தேடி இவனுடைய ரூமுக்கு போறாரு. அங்க போயிட்டு எங்க அவ அப்படின்னு கேக்குறாரு. இங்க இல்லையே, அவங்க கம்யூனிட்டி ஹாலில் தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து அவ வச்சிருந்த ஹெட்செட் வந்து அங்க கீழே கிடக்கும்ல, அதை பாக்குறாரு. அதை பார்த்துட்டு சைக்கிள் எடுத்துட்டு போய் ஹேங் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜ் ஃபுல்லா தேடிட்டு இருக்காரு. பாவம் நம்ம ஹீரோ ரொம்ப தவிச்சு போய் ரொம்ப ஏக்கத்தோட எங்க போனாலும் என்ன ஆச்சும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜை சுத்தி வராரு. நம்ம ஹீரோயின் அழுக்கு ட்ரெஸ்ஸோட எங்கேயோ ஒரு ரோட்ல தனியா நடந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு வழியா நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சி வேகமா கோவத்தோட அந்த சைக்கிளை தூக்கி போட்டுட்டு அவ கிட்ட வந்து நிக்கிறாரு. என்னாச்சு உனக்கு, காலையில இருந்து எங்க போன, நான் உன்னை எங்கெல்லாம் தேடுறேன் தெரியுமா, ஏன் இப்படி பண்ற, என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற, நீ போன் எடுத்து ஒரு ஆன்சர் பண்ணா இப்ப என்ன குறைஞ்சு போயிடுவ, நான் எப்ப கால் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேன், நானும் எவ்வளவு கால் தான் உனக்கு பண்ணி பாக்குறது, அந்த கால் எடுத்து ஆன்சர் பண்ணா என்ன அப்படின்னு கேக்குறாரு. நீ இப்ப எதுக்கு என்ன நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கா, நான் சும்மா நடக்க தான் போனேன், நீ தேவையில்லாம என் மேல கேரிங் எடுத்துக்கிற மாதிரி நடிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, இப்போ சொன்னல இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவமா அங்க இருந்து போறாரு. இப்படி போகும்போது அந்த இடம் ஃபுல்லா அப்படியே லைட் ஆன் ஆகுது. இப்போதான் நம்ம ஹீரோயின் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா அவங்ககிட்ட சொல்றாங்க. நான் வீட்டுக்கு முன்னாடி உக்காந்துட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா நான் வேற எங்கேயோ இருக்கேன், என் ட்ரெஸ் ஃபுல்லா அழுக்கா இருக்கு, என் மேலெல்லாம் காயமா இருக்கு, ஏன் இது நடந்தது, எப்படி இது நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அழுகிறா. இப்படி சொல்லும் போது அவ கையெல்லாம் ஈரமா அப்படியே நடுக்குது. நம்ம ஹீரோக்கு அவளை பார்த்த உடனே ரொம்ப மனசொடைஞ்சு போறாரு. அவ கை நடுங்கிறது, அழுகிறத பார்த்த உடனே இவரால தாங்கிக்கவே முடியல. அங்கிருந்து வேகமா வந்து நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறாரு. அந்த ஹக்ல ஒரு அணைப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்பதான் ஹீரோயின் ரொம்ப செக்யூரா ஃபீல் பண்றாங்க. நம்ம ஹீரோயினும் அவர் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐயோ வாட் அ மொமெண்ட்டுங்க. அந்த வில்லேஜ்ல ஃபுல்லா லைட்டு, நைட்டு நேரம் இவங்க 2 பேரும் மட்டும் அந்த ரோட்ல செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. நம்ம ஹீரோயினை நினைச்சு அப்படியே ஹீரோவும் கண்ணீர் விட்டு அழுகிறாரு. இப்போதான் ஹீரோ வந்து அவங்க லைஃப்ல, அதாவது அவங்க சின்ன வயசுல அவங்க ஸ்கூல் படிக்கும் போது நடந்ததை யோசிச்சு பாக்குறாரு. அப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோவோட அப்பா வந்து அவளை ஸ்கூலில் விட்டுட்டு போகிறாரு. அவர் இறங்கி அப்படியே ஸ்கூலுக்கு நடந்து வராரு. இப்போ ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ஸ்கூலுக்குள்ளே இருக்காங்க. அந்த கிளாஸில் அவளை மட்டும் எழுப்பி நிற்க வச்சு அந்த சார் வார்ன் பண்ணுறாரு. உடனே மூட் ஆஃப் ஆன ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஹெட்செட் போட்டுகிட்டே வெளியில் வராங்க. இப்படி வெளியில் வரும்போது திரும்பி நின்று அந்த ஸ்கூலை பார்த்து முறைக்கிறாங்க. இப்போ திரும்பும் போது அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. விழுந்ததும் அவங்களோட ஹெட்செட்டும் அப்படியே கீழே விழுந்துருது. இப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்து அவங்க காலுக்கு பேண்டேஜ் கொடுக்குறாரு. பட் அவன் என்ன சொல்கிறான், எனக்கு பேண்டேஜ் வேணாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, கீழே குனிஞ்சு அந்த காயத்தில் அந்த பேண்டேஜை போட்டு விட்டுட்டு சரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நான் வரல, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே கோவமாக நடந்து போயிடுறாங்க.
நம்ம ஹீரோ அப்படியே ஏக்கமா நின்று பார்த்துட்டு இருக்காரு. எதுக்காக இந்த பிளாஷ்பேக் அப்படின்னா இந்த ஹெட்செட்டை இப்போதான் அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயின் மிஸ் பண்ண ஹெட்செட்டை பத்திரமா நம்ம ஹீரோ இப்போ வரைக்கும் வச்சிட்டு இருக்காரு. அப்படின்னா நம்ம ஹீரோயின் மேல நம்ம ஹீரோக்கு எவ்வளோ லவ் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. செம்மையான ஒரு எண்டிங்கை கொடுத்தாங்க. அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோடு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பர்சனலாகவே எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, பட் யாருமே பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றதே இல்லை. நீங்க கமெண்ட் பண்ணா மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து வாழறாங்களா இல்ல டிவோர்ஸ் வாங்குறாங்களா அப்படின்றத பார்க்கலாம். பாய்.